பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 14ஆம் நாள் கதை. ஹரே கிருஷ்ணா. பாத்ரபத மாத கதை தொடரின் 14ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. நமது வேத கலாச்சாரத்தில் 4 வர்ணங்களும் 4 ஆசிரமங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. 4 வர்ணங்கள் பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் மற்றும் 4 ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம். நமது வேதங்களில் மனிதர்கள் இந்த 4 வர்ணங்களாகவும் 4 ஆசிரமங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த 4 வர்ணங்களும் பிறப்பை அடிப்படையாக கொண்டவை அல்ல. அவை அவற்றின் கர்மம் மற்றும் அசல் இயல்பின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளன என்பதை இங்கே உங்களுக்கு கூற விரும்புகிறோம். மேலும் அதற்கான ஆதாரத்தை பகவத்கீதையிலிருந்து பெறுகிறோம். அதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சதுர்வர்ணே மாயா சிஷ்டம் குண கர்ம விபாக்ஷ, அதாவது குணங்கள் மற்றும் கர்மத்தின் அடிப்படையில் இந்த 4 வர்ணங்களும் வருகின்றன: பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர். இது உண்மையில் நமது வேத கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. எனவே இந்த சிந்தனையுடன் இன்று நமது பாத்ரபத மாத சிறப்பு கதையை துவங்குவோம். அதில் இன்று 4 வர்ணங்கள் மற்றும் 4 ஆசிரமங்களில் ஹரே கிருஷ்ணா ஒரு ஆசிரமம் என்ன என்பதை கேட்போம். ஒருவரின் சொந்த கர்மமே நிஷ்டா என்னவாக இருக்க வேண்டும்? அவற்றின் சிறப்புகள் என்ன? அவற்றின் சிறப்பு பண்புகள் மற்றும் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? எனவே இன்றைய பாத்ரபத மாத கதையை நாம் கேட்க துவங்குவோம். இன்றைய மாத கதையை துவங்குவோம் என்று புலஸ்திய முனிவர் பீஷ்ம பிதாமகரிடம் கூறினார். அரசரே, தர்மத்தின் சாராம்சத்தையும் அர்த்தத்தையும் அறிந்த ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் கால் பகுதிக்கு மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து குரு அல்லது குருவின் மகனுக்கு அருகில் வசிக்க வேண்டும். அதன் பிறகு குருவுக்கு சேவை செய்த பின்னர் மீதமுள்ள நேரத்தில் அவர் தியானம் செய்ய வேண்டும். பக்தியுடனும் மரியாதையுடனும் தனது குருவிடம் தஞ்சம் அடைய வேண்டும். குருவின் இல்லத்தில் வசிக்கும் போது குரு உறங்கச் சென்ற பிறகுதான் உறக்கம் கொள்ள வேண்டும். அவர் எழுந்திருக்கும் முன் எழுந்திருக்க வேண்டும். சீடன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து சேவைகளையும் முடித்த பின்னரே குருவின் அருகில் நிற்க வேண்டும். அவர் எப்போதும் குருவின் சேவகனாக இருந்து அனைத்து வகையான சேவைகளையும் செய்ய வேண்டும். அனைத்து சேவைகளிலும் திறமையானவராக இருக்க வேண்டும். தூய்மையானவராகவும் திறமையானவராகவும் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். குருவுக்கு பிடித்தமான பதிலை கொடுக்க வேண்டும். புலன்களை வென்று குரு தனது உணவை உட்கொள்வதற்கு முன்பு அமைதியான மனதுடன் குருவை நோக்கி காண வேண்டும். அரசரே, தாங்களாகவே உணவை உட்கொள்ளாதீர்கள். குரு அருந்துவதற்கு முன்பு அருந்தாதீர்கள். குரு நின்று கொண்டிருந்தால் தாங்களே அமராதீர்கள். அவர் இல்லாமல் உறக்கம் கொள்ளாதீர்கள். நீட்டிய கைகளால் குருவின் பாதத்தை தொடவும். குருவின் வலது பாதம் உங்களது வலது கரத்தால் மெதுவாக அழுத்தவும். இடது பாதத்தை உங்கள் இடது கரத்தால் மெதுவாக அழுத்தவும். பிரம்மச்சாரியின் விதிகளை நான் இங்கே விரிவாக விவரித்துள்ளேன். குரு பக்தரான சீடன் இந்த விதிகள் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். எனவே குருவை தனது வலிமைக்கு ஏற்ப மகிழ்விக்கும் அதே வேளையில் சீடன் தனது கடமைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது பொருத்தமானது என்று கூறப்படுகிறது. குருவின் அறிவுறுத்தல்களின்படி அர்த்தத்துடன் 1, 2, 3 அல்லது 4 வேதங்களையும் படிக்க வேண்டும். தானம் செய்து பூமியில் உறக்கம் கொள்ளுங்கள். வேத விரதங்களை பின்பற்றி குரு தட்சணை கொடுத்த பின்னர் சடங்குகளின்படி உங்கள் சம்வர்த்தன சம்சாரத்தை செய்யுங்கள். அதன் பிறகு மதத்தின்படி பெறப்பட்ட மனைவியுடன் இணைந்து பல்வேறு நெருப்புகளை நிறுவி ஹவனங்களை செய்வதன் மூலம் தினமும் அவற்றை வணங்குங்கள். வாழ்க்கையின் முதல் பகுதி, அதாவது பிரம்மச்சாரி ஆசிரமம் முடிந்ததும் 2வது பகுதி கிரகஸ்தாசிரமத்தில் வாழ வேண்டும். ஒரு கிரகஸ்த பிராமணர் இந்த 6 பணிகளை செய்ய வேண்டும். அதாவது யாகம் செய்தல், ஹோமம் செய்தல், வேதங்களை படித்தல் அல்லது கற்பித்தல், தானம் அளித்தல் மற்றும் தானம் பெறுதல்.
இவை கிரகஸ்தரின் கடமைகள். மறுபுறம் ஒரு வானப்பிரஸ்த பிராமணர் யக்ஞம், படிப்பு மற்றும் தானம் ஆகிய 3 பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும். 4வது ஆசிரமத்தில் வசிக்கும் பிராமணரான திஷ்ட சந்நியாசி ஜபம் செய்ய வேண்டும். யக்ஞம் மற்றும் படிப்பு ஆகிய இந்த 2 செயல்களுடன் மட்டுமே தொடர்பில் இருங்கள். ஒரு இல்லறவாசியின் விரதத்தை விட வேறு எந்த பெரிய யாத்திரைக்கும் சொல்லப்படவில்லை. ஒரு இல்லறவாசி தனது சொந்த நுகர்வுக்காக மட்டுமே உணவு சமைக்கக்கூடாது. தெய்வங்கள் மற்றும் மூதாதையர்களுக்காக மட்டுமே உணவு சமைக்க வேண்டும். விலங்குகளுக்கு எதிராக ஒருபோதும் வன்முறை செய்யலாகாது. பகலில் அவர் ஒருபோதும் பானம் செய்து உறக்கம் கொள்ளக்கூடாது. இரவின் முதல் அல்லது கடைசி பகுதியில் அவர் உறங்கலாகாது. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரத்தில், பகல் மற்றும் இரவு சந்திக்கும் நேரத்தில் அவர் உணவருந்தலாகாது. அவர் பொய் கூறலாகாது. ஒரு இல்லறவாசியின் இல்லத்தில் ஒரு பிராமண விருந்தினர் பசியுடன் இருப்பதும் மதிக்கப்படாமல் இருப்பதும் ஒருபோதும் நடக்கலாகாது. விருந்தினருக்கு உணவளிப்பதன் மூலம் கடவுள்களும் மூதாதையர்களும் திருப்தி அடைகிறார்கள். எனவே வேதங்கள் மற்றும் விரதங்களை அறிவதில் திறமையான ஸ்ரோத்ரியர்கள், வேதங்களை நன்கு அறிந்தவர்கள், வெற்றியாளர்கள், சுறுசுறுப்பானவர்கள் மற்றும் துறவிகள் ஆகியோரை ஒரு இல்லறவாசி எப்போதும் மதிக்க வேண்டும். ஹவி மற்றும் ஹவ்யாவின் சட்டம் தங்கள் சொந்த சாபத்தால் மரணத்திற்குரிய விஷயங்களில் பற்று கொண்ட அந்த பெரிய மனிதர்களின் மரியாதைக்காக சொல்லப்பட்டுள்ளது. ஊழல் செய்து அக்னிஹோத்திரத்தை விட்டு வெளியேறி குருவை அவதூறு செய்து பொய்யான பேச்சில் ஈடுபடுபவன் கடவுள்களுக்கும் பித்ருக்களுக்கும் படைக்க வேண்டிய உணவை பெற உரிமை இல்லை. வீட்டின் சொத்தில் அனைத்து உயிரினங்களுக்கும் பங்கு உண்டு. இல்லறத்தார் உணவு சமைக்காதவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் விகாஸ் மற்றும் அமிர்தத்தை உட்கொள்ள வேண்டும். கடவுள்களுக்கும் பித்ருக்களுக்கும் யாகம் செய்த பிறகு இல்லத்தரசர் தனது சொந்த மனைவியிடம் மட்டுமே பாசம் காட்ட வேண்டும். வேறு எவரிடமும் அவரை பார்க்கக்கூடாது. அவர் தனது மனதை கட்டுப்படுத்த வேண்டும். யாருடைய குணங்களிலும் தவறுகளை காணக்கூடாது. தனது அனைத்து புலன்களையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கிரகஸ்தாசிரமத்தில் உள்ள பெண்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். அவர்கள் தங்கள் கணவரை தவிர வேறு எந்த ஆணுடனும் பேசவோ அல்லது எந்த வகையான உறவையும் வைத்திருக்கவோ கூடாது. வயதானவர்கள், இளைஞர்கள், நோயாளிகள், விதவைகள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், தாய், தந்தை, மருமகன், சகோதரர், மகன், மனைவி, மகள், அடிமைகள் மற்றும் பணிப்பெண்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யலாகாது. இந்த அனைவருடனும் வாக்குவாதம் செய்யாதவர் அனைத்து வகையான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். சாதகமாக நடந்து கொண்டு அவர்களை அடக்குபவர் அனைத்து மக்களையும் வென்றால் இதற்கு எந்த குற்றமும் இல்லை. இல்லத்தின் செல்வத்தில் அனைத்து உயிரினங்களுக்கும் பங்கு உண்டு. சமையல் செய்யாதவர்களுக்கும் கூட இல்லத்தரசர் உணவு கொடுக்க வேண்டும். அவர் தினமும் வீகங்களையும் அமிர்தத்தையும் உட்கொள்ள வேண்டும். அவர் அனைத்து மக்களையும் வெற்றி கொள்கிறார். இதில் எந்த குற்றமும் இல்லை. ஆச்சாரியரான பிரம்மதேவர் மக்களின் அதிபதி, தந்தை பிரஜாபதி மக்களின் அதிபதி, அதிதி அனைத்து மக்களின் கடவுள், ரித்விக் வேதங்களின் அதிபதி மற்றும் மருமகன் அப்சரசுகளின் அதிபதி, சூதும் விஸ்வேஸ்வரர் உறவினர்களின் அதிபதி, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திசைகளின் அதிபதி, தாய் மற்றும் தாய்மாமன் பூமியின் அதிபதி, வயதான குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் வானத்தின் அதிபதி, பூசாரி ருஷி மக்கள் மற்றும் அகதி சாத்தி மக்களுக்கு அதிபதி, வைத்தியர் அஸ்வினி குமாரர்களின் அதிபதி, சகோதரர் வசுக்களின் அதிபதி, மனைவி வாயு மக்களின் தெய்வம், மகள் அப்சரஸ் இல்லத்தின் எஜமானி, மூத்த சகோதரர் தந்தை போன்றவர், மனைவி மற்றும் மகன் ஒருவரின் சொந்த உடல் அடிமை வர்க்கம் நிழல் போன்றது, மகள் மிகுந்த கருணைக்கு தகுதியானவள் என்று கருதப்படுகிறது. எனவே இந்த நபர்கள் அனைவருக்கும் எந்த அவமானகரமான வார்த்தையும் கூறலாகாது. இந்த நபர்களில் யாரையாவது அமைதியாக பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒருபோதும் கோபம் கொள்ளவோ அல்லது சோகம் கொள்ளவோ கூடாது. தர்மத்தின் அர்ப்பணிப்புள்ள ஒரு கற்றறிந்த நபர் ஒரே நேரத்தில் பல பணிகளை தொடங்கக்கூடாது.
ஒரு தர்ம ஞானி ஒரே ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தி அதை மட்டும் செய்து முடிக்க வேண்டும். ஒரு பிராமணனுக்கு 3 வாழ்வாதாரங்கள் உள்ளன. அவற்றில் கடைசி 3 சிறந்தவை மற்றும் நன்மை பயக்கும். முதலாவது கும்ப தானிய விருத்தி. இதில் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பனை தானியங்களை சேகரிக்காமல் வாழ்கிறார். இரண்டாவது உச்சசீல விருத்தி. இதில் அறுவடைக்கு பிறகு வயல்களிலிருந்து விழுந்த தானியங்கள் பறிக்கப்பட்டு அவற்றால் வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த 3 விருத்திகளால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கும் மரியாதைக்குரிய பிராமணர்கள் வசிக்கும் இடத்தில் அந்த நாட்டின் விருத்தி செய்யப்படுகிறது. இல்லத்தில் இந்த 3 விருத்திகளால் தனது வாழ்க்கையை நிலைநிறுத்தி மனதில் எந்த வலியையும் அனுபவிக்காத பிராமணர் 10 தலைமுறைகள் தனது மூதாதையர்களையும் 10 தலைமுறைகள் வரை தனது எதிர்கால குழந்தைகளையும் தூய்மைப்படுத்துகிறார். கிரகஸ்தாசிரமத்தின் விதிகளிலிருந்து விலகியவர்கள், அதாவது வானப்பிரஸ்தத்தின் பார்வையை எடுத்துக்கொண்டு கிரகஸ்தாசிரமத்தை துறந்தவர்கள் புனிதமான இடத்தில் வாழ்கிறார்கள். அறிவுத்திறன் பெற்றவர்கள், உண்மை, மன்னிப்பு போன்ற நற்பண்புகளால் தகுதி பெற்றவர்கள். இப்போது அந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களின் விதிகளை கேளுங்கள். ஒவ்வொரு த்விஜும் தனது வாழ்நாளில் 3இல் ஒரு பகுதியை வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் வாழ வேண்டும். இங்கே த்விஜம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது. வானப்பிரஸ்த ஆசிரமத்திலும் கிரகஸ்தாசிரமத்தில் அவர் பருகிய அதே நெருப்பை அவர் பருக வேண்டும். கடவுள்களை வணங்க வேண்டும். விதிகளை பின்பற்ற வேண்டும். தவறாமல் உணவு உட்கொள்ள வேண்டும். கடவுள் மீதும் அவரது சீடர்கள் மீதும் பக்தி கொள்ள வேண்டும். தினமும் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். யாகத்தின் அனைத்து பகுதிகளையும் பின்பற்ற வேண்டும். பயிரிடப்படாத நிலத்தில் தானாக விளையாத அரிசி மற்றும் வாதுமை கொட்டையை மட்டுமே உணவாக உட்கொள்ள வேண்டும். இது தவிர நீவேர், அதாவது 3 மற்றும் விகாஸ் தானியங்களையும் பெறலாம். அவர் தெய்வங்களுக்கு அக்னியை ஹவிசையும் வழங்க வேண்டும். வானப்பிரஸ்த மக்கள் மழையின் போது வானத்தின் கீழ் திறந்த வெளிகளில் அமர்ந்திருப்பார்கள். சிலர் ஒரே இடத்தில் ஒரே கல்லில் அமர்ந்திருப்பார்கள். சிலர் தங்கள் பற்களால் சாந்தை பயன்படுத்துவார்கள். வேறு எந்த வகையிலும் உடைந்த எதையும் உட்கொள்ள மாட்டார்கள். சிலர் கல்லால் அடித்து உணவை உட்கொள்வார்கள். சிலர் வாதுமை கொட்டை மாவை தண்ணீரில் கொதிக்க வைத்து சுக்லபக்ஷம் அல்லது கிருஷ்ணபக்ஷத்தில் ஒரு முறை அருந்துகிறார்கள். சிலர் அவ்வப்போது வரும் பொருட்களை மட்டுமே உட்கொள்வார்கள். சிலர் வேர்கள், சில பழங்கள் மற்றும் சில மலர்கள் தொடர்ந்து உட்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இந்த வழியில் கழிக்கிறார்கள். வைகானங்களின் விதிகளை, அதாவது வானப்பிரஸ்தர்களை கண்டிப்பாக பின்பற்றுகிறார்கள். மேலும் அத்தகைய ஞானிகள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற அனைத்து வகையான விதிகளிலும் தீட்சை எடுக்கிறார்கள். இப்போது இறுதியாக 4வது ஆசிரமம் வருகிறது, சந்நியாச ஆசிரமம். இது உபனிசாஸ்திரங்கள், கிரியைகள் மற்றும் வானப்பிரஸ்த ஆசிரமங்களால் முன்வைக்கப்பட்ட மதம் பொதுவாக ஒத்ததாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சந்நியாச ஆசிரமம் இவை அனைத்திலிருந்தும் வேறுபட்டது மற்றும் தனித்துவமானது. எனவே பண்டைய காலங்களில் அனைத்து நலம் விரும்பி பிராமணர்களும் சந்நியாச மதத்தில் தஞ்சம் புகுந்தனர். அகஸ்திய முனிவர், சப்த ரிஷிகள், மதுச்சந்தர்கள், கவேஷான், சாங்கரிதியன், சுதி, பாண்டிய மன்னன், யவப்ரேதா, கிருதாசிரமம், அக்ரிதாசிரமம், பூத, மனுவாக், ஷினிவாக், காமிய, ஸ்தானு, மேதாதி, அகோவீரிய, சூன்யபால் மற்றும் அக்ரிதாசிரமம் ஆகியவர்கள் தர்ம தத்துவத்தை உண்மையாக அறிந்தவர்கள். இவர்கள் தர்மத்தின் தன்மை, இவற்றை தவிர கடுமையான குழு, யாயவர் என்ற பெயரில் புகழ்பெற்ற துறவி முனிவர்கள் மதத்தின் பரிபூரணத்தை அறிந்தவர்கள் மாயையின் அடிமைத்தனத்தை உடைத்து காட்டிற்கு சென்றனர். உலக பொருள்களிலிருந்து தங்களை துறந்து, எனவே சந்நியாச ஆசிரமத்தை காண விரும்புவோர், அத்தகைய முமுட்சுக்களுக்கு இது பொருத்தமானது. அவர்கள் அனைத்தையும் தட்சிணையாக கொடுத்து எல்லாவற்றையும் துறந்து சத்யுக்களை செய்ய வேண்டும். அதாவது உடனடியாக சுயநலத்தை செய்பவராக மாற வேண்டும். அவர் தனது ஆன்மாவை மட்டுமே வணங்க வேண்டும். உலக பொருட்களை விட உயர்ந்து ஆன்மாவில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆன்மாவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அனைத்து வகையான வசூலையும் கைவிட வேண்டும். பாவனை மூலம் ஆன்மாவில் கர்ப்பத்யா போன்ற நெருப்புக்களை நிறுவ வேண்டும். அதன்படி யாக சடங்குகளை செய்ய வேண்டும்.
சதுர்த்த சந்நியாச ஆசிரமம் சிறந்தது என்று கூறப்படுகிறது. அது 3 ஆசிரமங்களுக்கும் மேலானது. பல வகையான சிறந்த நற்பண்புகள் அதில் வாழ்கின்றன. மேலும் அது அனைத்திற்கும் உச்ச வரம்பு மற்றும் அடித்தளம் பிரம்மச்சரியம் போன்ற 3 ஆசிரமங்கள். சிறிது காலம் ஆசிரமங்களில் வாழ்ந்த பிறகு ஒன்று காவி உடை அணிந்து சந்நியாசம் எடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் துறக்கும் சந்நியாசம்தான் சிறந்த ஆசிரமம். ஒரு சந்நியாசி முக்தியடைய தனியாக மத சடங்குகளை செய்ய வேண்டும். யாரையும் தன்னுடன் வைத்திருக்கலாகாது. தனியாக வலம் வரும் ஞானி அனைவரையும் கைவிடுகிறான். அவனே எந்த இழப்பையும் தாங்க வேண்டியதில்லை. சந்நியாசி நெருப்பு மூட்ட நெருப்பை உருவாக்கக்கூடாது. தனக்கென எந்த வீட்டையும் கட்டலாகாது. பிச்சை மட்டுமே எடுக்க வேண்டும். அதிக பாத்திரங்களை வைத்திருக்க வேண்டும். மரத்தின் வேரில் வாழ வேண்டும். அழுக்கு ஆடைகளை அணிய வேண்டும். தனியாக வாழ வேண்டும். எல்லா உயிரினங்களிடமும் அலட்சியமாக இருக்க வேண்டும். இவைதான் பிக்ஷு சந்நியாசியின் பண்புகள். அனைவரின் வார்த்தைகளையும் உள்வாங்கப்பட்ட மனிதன், அனைவரையும் பொறுத்து கொள்பவன், எந்த வார்த்தையும் பேசுபவனுக்கு திரும்பி சொல்லாதவன், அதாவது ஒருவரின் வார்த்தைகளை இன்னொருவரிடம் கூறாதவன், கடுமையாக பேசுபவனுக்கு கூட கடுமையான பதிலை கொடுக்காதவன் சந்நியாச ஆசிரமத்தில் வாழ தகுதியானவன் என்று கூறப்படுகிறது. அவர் ஒருபோதும் யாரையும் விமர்சிப்பதில்லை. யாருடைய விமர்சனத்தையும் கேட்பதில்லை. குறிப்பாக பிராமணர்களை விமர்சிப்பதில்லை. எனவே எந்த வகையிலும் அதை செய்யாதீர்கள். ஒரு பிராமணரின் நல்ல செயல்களை குறித்து எப்போதும் பேச வேண்டும். தனக்கு அவதூறாக இருக்கும் எதையும் குறித்து ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டும். இதுவே சுய சுத்திகரிப்புக்கான மருந்து. தனது உடலை எந்த பொருளால் மூடுகிறாரோ, தனக்கு கிடைத்ததை உட்கொண்டு பசியை தீர்த்து கொள்பவரையோ, எங்கு வேண்டுமானாலும் உறக்கம் கொள்பவரையோ தெய்வங்கள் அவரை ஒரு பிராமணராக கருதுகின்றன. மக்களை அரவங்களாக கருதுபவரையோ, பாசங்களை மனிதர்களாக கருதுபவரையோ, பெண்களை இறந்தவர்களாக கருதி அவர்கள் அனைவருக்கும் பயப்படுபவரையோ தெய்வங்கள் அவரை ஒரு பிராமணராக கருதுகின்றன. மதிக்கப்படுவதாலோ அல்லது அவமதிக்கப்படுவதாலோ மகிழ்ச்சி அல்லது கோபத்தால் பாதிக்கப்படாதவரை தெய்வங்கள் அவரை ஒரு பிராமணராக கருதுகின்றன. வாழ்க்கையையும் மரணத்தையும் வரவேற்காமல் நித்தியத்திற்காக காத்திருப்பவரை தெய்வங்கள் அவரை ஒரு பிராமணராக கருதுகின்றன. பற்று, வெறுப்பு போன்றவற்றால் மனம் பாதிக்கப்படாதவர், தனது புலன்களை கட்டுக்குள் வைத்திருப்பவர், புத்தியும் சிதைக்கப்படாதவர். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் பயப்படாதவர். அனைத்து உயிரினங்களும் அவருக்கு பயப்படுவதில்லை. உடலின் பகைமையிலிருந்து விடுபட்டவருக்கு எங்கும் பயமில்லை. மற்ற எல்லா உயிரினங்களின் கால் தடங்களும் யானையின் கால் தடங்களில் பதிவது போலவும், எல்லா அறிவும் மனதில் பதிவது போலவும், எல்லா தர்மமும் அர்த்தமும் அகிம்சையில் பதிவது போலவும், அரசரே, வன்முறையில் தஞ்சம் அடைபவன் எப்போதும் மூர்த்தூகனை போன்றவன். இந்த வழியில் அனைவரிடமும் சமமான உணர்வுகளை கொண்டவன், தன் தலையை நன்றாக வைத்திருப்பவன், தன் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன், எல்லா உயிரினங்களுக்கும் அமைதியை கொடுப்பவன், அந்த ஞானி மட்டுமே உயர்ந்த நிலையை அடைகிறான். எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டவன், இந்த உலகத்திலோ அல்லது மறு உலகத்திலோ எதையும் விரும்பாதவன், முகம் திரும்பி விட்டவன், களிமண் மற்றும் தங்க கட்டியை ஒரே பார்வையுடன் பார்ப்பவன், கோபத்தை கைவிட்டவன், விமர்சிக்காதவன், புகழையும் விரும்பப்பட்ட வெறுப்புகளையும் தாண்டி உயர்ந்தவன், எப்போதும் ஒரு சாடினை போல அலைபவன், உண்மையிலேயே ஒரு சந்நியாசி என்று அழைக்கப்படுகிறான். இன்றைய பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் 14ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.